2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி பொழுந்தாப்பில் வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு இப்போ மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மிளகு ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் இந்த வடகை மிளகாயும் இந்த சுருங்கி இருக்கிற மிளகாயும் கொத்தமல்லி வரையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான பொடியும் போட்டுக்கலாம். நான் இதை கொஞ்சம் போட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா சாமான்லாம் வதங்கிட்டு இப்போ வந்து 3 பொடியையும் மஞ்சள் பொடியும் மிளகா பொடி தனியா பொடியும் வதக்கிக்கலாம். தேங்காயை வதக்கி இந்த மசாலாவோடு போட்டு அரைச்சி வந்துடலாம். எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு இந்த புளி தண்ணியும் உப்பையும் போட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் நிறைய பெருங்காயமும் போடணும். குழம்பு ரெடி.